இல்ல சார், இப்ப நம்ம சங்கீதா தரப்புல இருந்து யோசிப்போம் சார். அவங்களுக்கு வந்து இப்போ பணம் ரீதியா பெரிய அளவுல ஒரு ஃபேமிலி தான். இன்னொன்னு வந்து விஜய் சார் வந்து பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து வச்சுட்டு இருக்காரு. விஜய் சார் அண்ணான்னு பார்க்குற எல்லாரும் வந்து சங்கீதா வந்து அண்ணின்னு தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் தானே வந்து உடைச்சுப்பாங்களா சார்? இன்னொன்னு இப்ப விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆகப் போறாரு வந்து அந்த நிலையில இருக்கு. இப்ப நாளைக்கே வந்து விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆனா, இப்ப முதலமைச்சரோட மனைவின்னு தானே சார் சங்கீதா வந்து சொல்லுவாங்க. அத தானே அழிச்சுக்க மாட்டாங்கல்ல. அப்ப அவங்க எந்த அளவுல வந்து மனதளவுல பாதிக்கப்பட்டிருந்தா, இந்த டிவோர்ஸ வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் வந்து யோசிக்கிறாங்க. இல்ல அதுல எந்த மாற்றமும் இல்ல. சங்கீதா தரப்பில் நிறைய நியாயம் இருக்கு. அதுல ம். எந்த டவுட்டுமே கிடையாது. ம். ம். நீங்க சொன்ன மாரி, இன்னைக்கு எனக்கு தெரியும், ம். பல ஹீரோக்களுடைய மனைவிகள், ம். ம். நடிகனின் மனைவி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை ம். அனுபவிப்பதற்காகவே ம். ம். அந்த திருமண வாழ்க்கைய தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகே. புரியுதா இல்லையா? ம். பல இன்னும் ரொம்ப வெளிப்படையா சொல்லுவோமே, இங்க இருக்கிற ஹீரோக்களில் ம். ம். 99.9% ம். ம். வேறு பெண்களோட தொடர்பு வச்சுக்கிற ஹீரோக்கள் தான். இதுல ம். யாருக்குமே நம்ம வந்து ஒரு கிளீன் சர்டிஃபிகேட்லாம் குடுக்க முடியாது. ஓகே. இவர்களுடைய தொடர்பு நிச்சயமாக அவருடைய மனைவிகளுக்கு தெரியும். ம். ம். தெரியாம இருக்கவே இருக்காது. ம். ம். ஆனாலும் என்ன பண்றாங்க அப்டின்னா, சரி நம்ம டிவோர்ஸ் ஆகி போயிட்டோம் அப்டின்னா, நமக்கு ஒண்ணும் கிடையாது. ம். ஜீவனாம்சத்த தவிர. ம். ம். ஆனா இந்த இத சகிச்சுக்கிட்டு வாழும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நடிகனுடைய மனைவி அப்படிங்கிற அந்த சமூக அந்தஸ்து கிடைக்கும். அதுக்காகவே பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ம். ம். இதிலும் முக்கியமா சொல்றேன், ஒரு ஹீரோ ம். இன்னைக்கு ஒரு முன்னணி இடத்துல இருக்காரு. ம். ம். அவரு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல ம். ஒரு பெண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ம். வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் திடீர்னு சினிமா வாய்ப்பு தேடுறாரு. மெல்ல வளர்ந்து இன்னைக்கு பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனா அந்த சினிமா வாய்ப்பு தேடுகிற காலகட்டத்திலேயே ம். ம். இவருடைய கேரக்டர் வந்து அந்த மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு. ம். ம். இவர் வந்து பல பெண்களோட ம். தொடர்பு வச்சிருக்காருன்ட்டு. அன்னைக்கு அவங்க என்ன நெனச்சாங்க தெரியுமா? ம். இந்த நடிகர் வளரவே கூடாதுன்னு நெனச்சாங்க. ம். அவர் பேர் சொல்ல விரும்பல. ம். ம். அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்க? ம். இப்ப நடிகர் வீட்லேருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த டைரக்டர் ம். பார்த்து வாய்ப்பு கேட்கப் போறேன். ம். ம். இந்த புரொடியூசர பார்த்து வாய்ப்பு கேட்கப் போறேன். அப்படின்னு அவர் கிளம்பும்போது, இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற தொடர்புகள வச்சு, ம். இப்போ ஒரு நிறுவனத்துக்கு போறதா சொல்றாரு. ஏங்கிற ஒரு சினிமா கம்பெனிக்கு இவர் போறார்ல. ம். ம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஏங்கிற சினிமா கம்பெனில தொடர்பு உள்ள அல்லது அந்த தயாரிப்பாளரையே இவங்க கான்டாக்ட் பண்ணி, ம். ம். இவனுக்கு வந்து நீங்க வாய்ப்பு குடுக்காதீங்க. ஏன்னா ம். இந்த கட்டத்திலேயே இப்படி இருக்கான். இவன் வளர்ந்தான்னா, இன்னும் மோசமான ஒரு ஆளா மாறிடுவான். அப்படின்னு அவங்க தன் கணவனுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையே தட்டி தள்ளி விட்ட காலமெல்லாம் இருக்கு. ஆனா ம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் மறந்துட்டு அவங்க நடிகரின் மனைவியாவே ம். வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அவங்க நினைத்ததை விட ம். மிகப்பெரிய உயரத்துக்கு அந்த நடிகர் போயிட்டாரு. இந்த ம். மாரி நெறைய உதாரணங்கள் இருக்கு.